வசூல் ரீதியாக ஒரு பயங்கரமான இதாக இருந்தாலும் அதை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறத பார்க்க முடியுது அவங்களாலையும். ஏன்னா பார்க்கும்போது என்னன்னா ஒரு ரிவ்யூ கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அந்த படத்தை சுற்றிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது நெகட்டிவிட்டி வந்து சமீபத்தில் ஒரு நியூஸில் ஒன்று போட்டாங்க. ஒரு பர்டிகுலர் நடிகர் வந்து காசு கொடுத்து அவர் மாதிரி நெகட்டிவாக எழுத சொல்கிறார் அப்படின்லாம் போட்டாங்க. அதுதான் காரணமானு எனக்கு தெரியல, யார் அந்த நடிகர்னு தெரியல. பட் அது ஒரு ரீசனு. ரெண்டாவது என்னென்னா, பொதுவாகவே வந்து எனக்கு இப்போ நான் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டேன். அந்த ப்ளூ சட்டை மாறினவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஓப்பனாக தான் சொன்னேன். நான் ஒன்றும் இதை வந்து மறைச்சு வச்சு அப்படிலாம் வந்து நான் அவங்க பேரை சொல்லங்கள்லாம் கிடையாது. ஓப்பனாக தான் சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, தமிழ் சினிமா அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே வந்து ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். தவறுகள் இல்லாத விஷயமே கிடையாது. பட் தவறுக்காகவே வந்து ஒரு விஷயத்தை அழிக்க முடியாது. ஓகே. அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த ஒரு 5-6 வருஷமாக இப்போ கோவிடுக்கு அப்புறம் பயங்கர பிரபலம் ஆகிட்டார் அவர். பிரபலம் ஆகிட்டு எல்லாரும் அவரோட விமர்சனம் பார்க்க ஆரம்பிச்சு, சில பேர்லாம் நான் இப்போ படம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ படம் பார்க்குறேன்னா எப்படின்னா, தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி பார்ப்பேன். தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி பார்க்கும்போது கூட்டம் வர மாட்டேங்குது. 2வது 3வது ஷோ கூட்டம் வரலன்னா பரவாயில்ல, முதல் ஷோ பாரு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா பரவாயில்ல, முதல் ஷோக்கே வர மாட்டேங்குது. அது எப்படி ஃபஸ்ட்டு ஷோக்கே வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்து ஒருத்தர் கேட்குறேன், ஏன் சார் அந்த படத்துக்கு வரலான்னு. நாங்களாம் ரிவ்யூ பார்ப்போம் சார், பார்த்துட்டு அதில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படத்துக்கு வரணும். அப்போ தான் எனக்கு சுருக்குனுச்சு. சார் எப்படி சார் நீங்களா டிசைட் பண்ணுவீங்க? ரிவ்யூவர் சொல்கிறது, நான் ரிவ்யூ வருது, நான் சொல்கிறத வச்சு எப்படி சார் டிசைட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, உங்களுக்கு பிடிக்கும்ல, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும்ல, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கும். அது எப்படி நான் காமன் மேன் ஆவேன்? நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறேன். இந்த படத்தில் இதெல்லாம் பார்த்தா நான் ஒரு சினிமா அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து நான் ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தவன். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட வேற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு முரணா யாரா நீங்கள் சொல்கிறது கூட மேபி லைக் தவறாக இருக்கலாம். சில பேர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இல்லை, இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் தானே போய் பார்த்து டிசைட் பண்ணணும். ஓகே. நான் பார்த்து எப்படி டிசைட் பண்ணுவேன்? நான் எப்படி போய் உங்களுக்கு ஜனரஞ்சமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்காதீங்க பாருங்கள் நான் எப்படி சொல்லுவேன்? அந்த ஒரு விஷயந்தான் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறது ஜனரஞ்சகமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் தேட்டர் போகலங்கிறத நான் ரொம்ப மனசு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதனால தான் தமிழ் சினிமா டோட்டலாக வந்து இந்த 5 வருஷத்தில் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு.